என்னன்னா நீ 5 வருஷம் சின்ன பையன் அவன்கிட்ட போய் சண்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரியா இல்ல? என்ன தம்பி, நான் தான் கேப்டனா இருப்பேன்னு சொல்லி என்கிட்ட எதுக்கு பேசுறான்? சரி இருக்கட்டும், அதுக்கு போய் சண்டை பிடிப்பியா? அவனை செவிலில அடிச்சிட்டான், யாரு காசிங்க? செவிலில அடிக்கலப்பா, அடிக்க வந்தான், சட்டையை பிடிச்சான். அதனால நீ வந்து காப்பாத்திட்டுல. அதான் நான் வந்ததுனால நீ தப்பிச்ச. வெக்கமா இல்ல? ஏயா, உன்னை விட 5 வருஷம் சின்ன பையன் உன் சட்டையை பிடிச்சிருக்கான், நாளைக்கு உன்னை செவிலியில் அடிப்பான், மூக்கில் குத்துவான், பல்லம் உடைப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து டம்மியா நினைப்பானுங்க. நான் அவன் கூட எப்படியா சேர்ந்துட்டு சுத்துறது? அதெல்லாம் பேசி சமாளிச்சுக்கலாம். விடுப்பா, என்ன பேசினே கிளிப்பீங்க, என்னாலே தாங்க முடியல. வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்திருந்தா நானா இருந்தா ஓங்கன கையை உடைச்சிருப்பான், அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிருப்பேன். அவன் அப்படியே செங்கல்ல எடுத்துட்டு கையோட போயிருப்பான். இதெல்லாம் என்ன தெரியணும் இதெல்லாம். அப்பாடா, போயிட்டான். எங்க இருக்கான் அண்ணா? எங்க தேர்றதுனா? ஏன்டா அவனு 2 பேரும் அங்க மாத்திக்கிட்டு மேல அடிச்சுக்கிறான். என்ன சொல்லி வச்சா? என்ன ஏதோ ஜெயிச்சுட்டாங்க, வெற்றி அப்படிலாம் போலடா. நான் ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்க. என்ன சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்டான் அவரா? 2 பேரும் மாத்திக்கிட்டு மேல அடிச்சுக்கிறான். நான் தடுக்க முடியலண்ணா. தடுக்க போன என்னையும் குத்துட்டானா? அவன் தான் என்னையும் குத்துறான். என்னடா டேய், ஒரு சின்ன பையன் தாவாயில குத்துருக்கான், அது குத்துனது சொல்றதுக்கு அவ்வளவு தூரம் ஓடியாந்தா தடுக்க வந்தான். அவனே அடிச்சேன்டா. அவனுக்குலாம் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லம்மா. நானா இருந்தேன்னா அந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். நேரம் இந்த அட்டன் போயிருப்பேன். அந்த கட்டையை எடுத்துட்டே போயிருப்பேன். அந்த கட்டையை எடுத்துட்டே நான் போயிருப்பேன். நாராம் ஐயோ, எப்படியோ இன்னைக்கு 2 பேரை உசுப்பேத்தி ஒரு வழி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? வாடா, ஏதோ சாதிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஆமா ஒரு 90% தான் சாதிச்சிருக்கேன், இன்னொரு 10% இருக்கு. அப்படி என்ன? ஆமா நேத்து ஏதோ உங்ககிட்ட சண்டைன்னு கேள்விப்பட்டான்.